வணக்கம். இப்பொழுது நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வெள்ளரிவெள்ளி ஏரிக்கு கரையிலே நிற்கிறோம். இந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் வறண்டு கிடந்தது. பசுமை தாயகம் அமைப்பினுடைய கோரிக்கை, இந்த வெள்ளரிவெள்ளி பகுதியில் இருந்த மக்களுடைய கோரிக்கை, இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாகத்தான் இந்த ஏரியிலே நீர் இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த ஏரியிலே நீர் இருந்ததில்லை. இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஏரி நீரை பார்வையிட்டுவிட்டு இந்த ஏரியை பசுமை தாயகத்தின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் இந்த ஏரியை தத்தெடுத்திருப்பதாக பசுமை தாயகம் அமைப்பை சார்ந்தவர்கள் ஏரியை பார்வையிட வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த ஏரியை பற்றியும் இந்த ஏரியை மட்டும் ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை பற்றியும் சில கேள்விகளை எழுப்புகிறோம். இந்த ஏரியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன முக்கிய காரணம்? என்னுடைய பேர் பச்சமுத்து, பசுமை தாயகத்தினுடைய மாவட்ட செயலாளர். நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றால், நம்முடைய தமிழகத்தில் வறண்ட சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு ஏரி எப்படி தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த பகுதியில் செழிப்பாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வெள்ளரிவெள்ளி ஏரி 30 ஆண்டு காலமாக வறண்டு கிடந்தது. பின்னிட்டு மேட்டூருடைய உபரி நீர் வீணாக கடலில் கிடக்கின்ற அந்த தண்ணீரை இந்த ஏரியில் நிரப்பி வைத்தால் எப்படி இந்த பகுதிக்கு பயன்பெறும் என்ற வகையில் இப்பொழுது இந்த ஏரி நிரப்பப்பட்டு எல்லா பகுதியும் செழிப்பாக உள்ளது. அதுபோல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடலில் கலக்கும் நன்னீரை நல்ல ஏரிகளுக்கு நிரப்பி மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த ஏரியை நாங்கள் தத்தெடுத்து மேலும் விரிவுபடுத்தி சுத்தப்படுத்தி பசுமை தாயகத்தின் சார்பாக மக்களுக்கு தேவையான உதவி செய்வோம் என்ற காரணத்துக்காக இங்கே வந்துள்ளோம். அடுத்து பசுமை தாயகத்தின் மாநில துணை செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த ஏரியை ஏன் தத்து எடுத்தோம் என்பதை பற்றி சற்று விளக்கமாக சொல்கிறார். பேர் ஆனந்தராஜன், மாநில துணை செயலாளர், பசுமை தாயகம். உலக தண்ணீர் நாள் மார்ச் 22, அதை முன்னிட்டு பசுமை தாயகம் கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏரிகளை பாதுகாப்பதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் தொடர்ந்து இந்த பணியை செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உலக ஐநா சபையில் இது தண்ணீர் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாளில் எங்களுடைய பசுமை தாயகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய ஆணையினை ஏற்று இந்த சேலம் மாவட்டத்தில் 5 ஏரிகள் அவர்கள் அடையாளம் குறிப்பிட்டுள்ளனர். இது சேலத்தில் பல நூறு ஏரிகள் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரு 5 ஏரிகளை குறிப்பிட்டு அதனால் இந்த ஏரியை இன்று எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி ஒன்றியம் வெள்ளரிவெள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியை இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இதை விட்டு செல்ல வேண்டும், பாதுகாப்புப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இன்று துவக்கமாக இந்த எடப்பாடி தொகுதியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து இந்த ஏரிகளை பாதுகாக்க வேண்டும், இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அது இந்த கிராம மக்களுக்கு பாதுகாப்போடு அடுத்த தலைமுறை வரைக்கும் விவசாயமும் செழிக்க வேண்டும், இந்த மக்களும் வாழ வேண்டும் என்றால் நீரின்றி அமையாது உலகு என்ற அந்த அடிப்படையில் இன்று இந்த ஏரிகளை பாதுகாக்க சொல்லி எங்களுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஏரிக்கு இந்த நீரை பாதுகாக்க சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்தில் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லாமல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற ஏரிகளை அனைத்தும் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி உலக தண்ணீர் நாளில் முன்னிட்டு நம்ம கிராம சபை கூட்டம் வருகின்ற 29ஆம் தேதி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாளில் இந்த கிராமத்து ஏரிகள் அந்தந்த கிராம பகுதியில் உள்ள ஏரிகளை பாதுகாக்க சொல்லி அங்கங்குள்ள பொதுமக்களை அந்த பஞ்சாயத்து தீர்மானமாக நிறைவேற்றுங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற அறிவுறுத்தலின் பேரில் இன்று இந்த ஏரிக்கு வருகை தந்திருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் எல்லாம் பெரும் வரவேற்போடு இந்த பகுதியினுடைய முன்னோடிகள் எல்லாம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஏரியை பற்றி, நீரை பற்றி, விவசாயத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் கவலைப்படுகிறது என்பதை பற்றி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்கள். தண்ணீரின் முக்கியத்துவம் ஆனது பசுமை நாயகர் மருத்துவர் சென்னையா அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பசுமை தாயகத்தின் அமைப்பில் உள்ளார். அவர் இந்த அமைப்பில் இருக்கிற காரணத்தினால் ஐநா சபைகளில் சென்று
தண்ணீரின் மகத்துவம் பற்றி ஒவ்வொரு உலக நாடுகளும் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் வகையில் அதனுடைய நீரின் தேவையை அறிந்து தமிழகத்தில் வீணாக செல்லும் கடல் நீரில் கலக்கும் வீணாக செல்லும் தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீர் மேலாண்மை பற்றி ஒவ்வொரு கூட்டத்திலும் அறிவுறுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த தமிழக அரசு நீர் மேலாண்மைக்கு தனியாக ஒரு திட்டம் ஒதுக்கி கடலில் கலக்கும் நீரை சேமித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும் என்று சேலம் மாவட்டத்தில் முதலாக மருத்துவர் ஐயா அவர்கள் 50,000 பேர்களை திரட்டி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதன் அடிப்படையில் அனைத்து ஏரிகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள வீணாக செல்லும் நீர்களை சேமிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் பசுமை தாயகத்தின் அமைப்பின் சார்பாக முன்னிறுத்தி வந்து நாம் தொடர்ந்து முறையிட்டு வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் இது ஒரு தனி சிறப்பாக அமைந்துள்ளது. வணக்கம், நன்றி. அதாவது தமிழகத்தில் பசுமை தாயகம் அமைப்பு மட்டும்தான் உயிர்களை காக்கின்ற நீரை பற்றி கவலைப்படுகிறது. ஆட்சியாளர்கள் உயிர்களை போக்குகின்ற நீரை பற்றி கவலைப்படுகிறார்கள். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்பதை தெளிவாக கூறிய அனைவருக்கும் நன்றி.